ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன வேலை, அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சிவகங்கை மாவட்டத்தில் புதிதாக துவங்கப்பட்ட சங்கராபுரம் ஆரம்ப சுகாதார நிலையம், மானாமதுரை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழே ஒப்பந்த அடிப்படையிலான கீழ்கண்ட பணியிடங்கள் பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 19/7/2025 முதல் 31/7/2025 வரை வரவேற்கப்படுது. என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, மருந்தாளுநர். பணியிடங்களின் எண்ணிக்கை சங்கராபுரம் 1, மானாமதுரை 1. கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தில் டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு செஞ்சுருக்கணும். வயது வரம்பு 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 15,000 ரூபா சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்த வேலை ஆய்வக நுட்பர் நிலை 3, சங்கராபுரம் 1, மானாமதுரை 1, சிவகங்கை மாவட்டத்தில் 5. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். மருத்துவ கல்வி இயக்குநரால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனத்தில் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். நல்ல உடல் திறன், நல்ல கண் பார்வை மற்றும் வெளிப்புற வேலை செய்யும் திறன் ஆகியவற்றை கொண்டிருக்கணும். வயது வரம்பு 40 வயதிற்குள் இருக்கணும். சம்பளமாக 13,000 ரூபா கொடுக்குறாங்க. செவிலியர் RCH சங்கராபுரத்தில் 2 போஸ்ட்டு, மானாமதுரையில் 3 போஸ்ட்டு. செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம், தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதியர் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ் பெற்றிருக்கணும். 50 வயதிற்குள் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சம்பளமாக 18,000 ரூபா கொடுக்குறாங்க. செவிலியர் NCD சங்கராபுரம் 1, மானாமதுரையில் 1 போஸ்ட்டு. செவிலியர் பட்டப்படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதியர் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ் பெற்றிருக்கணும். 50 வயதுக்குள்ளே இருக்கணும். 18,000 ரூபா சம்பளம். அதே போல் செவிலியர் RCH NCD RBSK NBSU MMU சிவகங்கை மாவட்டத்தில் 94 போஸ்ட்டு. இதற்கும் செவிலியர் பட்டப்படிப்பு அதே போல் படிச்சிருக்கணும். 50 வயதுக்குள்ளே இருக்கணும். 18,000 ரூபா சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்த வேலை பன்னோக்கு சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர் நிலை 2, சங்கராபுரம் PHல் 1 போஸ்ட்டு. 12ஆம் வகுப்பு உயிரியல் அல்லது தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடத்தில் தேர்ச்சி பெற்றுக்கணும். 2 வருட பன்னோக்கு சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர், துப்புரவு ஆய்வாளர். கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்கள், காந்தி கிராமிய நிறுவனம் உள்ளிட்ட நீர்நிலை பல்கலைக்கழகங்களில் இயக்குனர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையால் வழங்கப்பட்ட சான்றிதழ் வச்சிருக்கணும். 40 வயசுக்குள்ளே இருக்கணும். 14,000 ரூபா சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். சங்கராபுரத்தில் 2 போஸ்ட்டு, மானாமதுரையில் 2 போஸ்ட்டு. குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் மற்றும் எழுத படிக்க தெரியணும். 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 8,500 ரூபா சம்பளமாக கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா sivaganga.nic.in இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு தேவையான சான்றுகளை இணைச்சு இந்த முகவரிக்கு அனுப்பணும். செயலாளர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக மேல்தளம், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், சிவகங்கை. தொலைபேசி எண் 045752405224. குறிப்பு என்ன அப்படின்னா, விண்ணப்ப படிவம் சிவகங்கை மாவட்ட வலைதளம் sivaganga.nic.in இந்த வேலைவாய்ப்பு பிரிவில் நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகலுடன் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்ட நல்வாழ்வு சங்க அலுவலக முகவரிக்கு 31/7/2025 பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு இப்போ உள்ளவங்க, தகுதி உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.